இவ்விதமாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் முன்னிட்டு விலகுவது இல்லை, இதை கைவிடுவது இல்லை. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடாமல் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கருத்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சிக்லாகில் இருந்தார். அப்பொழுது சவுலும் அவருடைய குமாரர்களும் கொல்லப்பட்டார்கள். இந்த நிலையில் தாவீது கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார், கேட்கிறார், நான் யூதாவில் போய் இருக்கலாமா, இஸ்ரவேல் தேசத்தில் போய் இருக்கலாமா என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர் போ என்று சொல்லுகிறார். அப்படியானால் நான் எங்கு போய் இருக்க வேண்டும் என்று தாவீது ராஜா கேட்கிறார். கர்த்தர் எப்ரோனுக்கு போ என்று சொல்லுகிறார். அதே போல எப்ரோனுக்கு தாவீது ராஜா செல்லுகிறார். அங்கு போன பொழுது யூதா தேசத்து ஜனங்கள் அவர் எப்ரோனிலே போய் அவரும் அவருடைய குடும்பமும் அவரோடு கூட இருந்த 600 பேரும் அவர்களுடைய குடும்பங்களுமாக எல்லோரும் போய் எப்ரோனில் சேருகிறார்கள். அப்படி அங்கு போய் சேர்ந்த பின்பாக அங்கு எப்ரோனில் தாவீது ராஜா தங்குகிறார். அங்கு சுற்றிலும் இருக்கிற ஊர்களில் அந்த 600 பேரும் தங்குகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் யூதா கோத்திரத்து ஜனங்கள் தாவீது ராஜாவை யூதாவுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். யூதா கோத்திரத்திற்கு தாவீதை ராஜாவாக அங்கிருந்த யூதர்கள் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். இப்படியாக ராஜாவானார் தாவீது. தாவீது இப்போது யூதா கோத்திரத்திற்கு மட்டும் ராஜாவாக இருக்கிறார். இந்த நிலையில் சவுல் ராஜாவின் தளபதியான அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை அழைத்து வந்து ராஜாவாக மற்ற கோத்திரங்களுக்கு ராஜாவாக மாற்றுகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார் அந்த தளபதி அப்னேர். இப்படி இருக்கும்போது 2 பிரிவாக இஸ்ரவேலர்கள் பிரிந்து நிற்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் ஒரு குலத்தண்டைக்கு வருகிறார்கள். அதாவது அப்னேரும் இஸ்போசேத்தின் சேவகரும் இஸ்ரவேலின் 11 கோத்திரத்தாரின் சேவகர்களும் இங்கு யூதா கோத்திரத்து சேவகர்கள், அதாவது தாவீதின் சேவகர்களும் யோவாபும் வருகிறார். தாவீதின் சேவகரும் யோவாபும் ஒரு கூட்டமாக வருகிறார்கள். இப்படி 2 சேவகர்களும் அந்த 2 கூட்ட ஜனங்களும் வருகிறார்கள். அப்பொழுது அந்த குலத்தண்டைக்கு வருகிறார்கள். ஒரு பக்கம் ஒரு கோத்திர 11 கோத்திரத்தாரும் ஒரு கூட்ட ஜனங்களும், இன்னொரு பக்கம் இன்னொரு சேவகர் கூட்டமும் வருகிறது. அப்பொழுது சண்டை முடிகிறது. அந்த நேரத்தில் முதலில் வாலிபர்கள் சண்டை போட்டு 12 பேர் 24 பேர் செத்து மடிகிறார்கள். அதன் பின்பாக தொடர்ந்து யுத்தம் நடக்கிறது. அதிகமான இஸ்ரவேலின் கோத்திரத்தால் கொல்லப்படுகிறார்கள். தாவீதின் சேவகர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தாரை, யூதா கோத்திரத்தார் இஸ்ரவேலின் கோத்திரத்தாரை முறியடிக்கிறார்கள். இப்படியாக யுத்தம் மிகவும் வலுக்கிறது. அந்த சமயத்தில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில், தடுக்க முடியாத நிலையில் அப்னேர் முதலில் சண்டைக்கு வந்தாலும் கடைசியில் முடியாத நிலையில் அப்னேர் சண்டையை நிறுத்திவிடு என்று இதுவரைக்கும் யோவாவுடன் பேசுகிறார். அப்னேர் ஏன் நிறுத்தாமல் யுத்தத்தை உங்கள் சகோதரருக்குள் அடித்துக் கொள்ளலாமா என்று சொல்லுகிறார். முதலில் ஆரம்பித்து விட்டு பின்பு இப்படி சொல்லுகிறார், சகோதரர்களுக்குள் அடித்துக் கொள்கிறார்களே, நிறுத்த மாட்டீரா, உங்களுடைய ஜனங்களுக்கு சொல்ல மாட்டீரா என்று அப்னேர் கத்துகிறார். இதை கேட்டதும் அதற்கு பின்பாக யோவாப் தன் ஜனங்களை எக்காலம் ஊதி நிறுத்துகிறார், யுத்தத்தை நிறுத்துகிறார். பின்பாக இரு கூட்டத்தாரும் பிரித்து செல்லுகிறார்கள். இப்படி இஸ்ரவேல் கோத்திரத்தார் 11 பேரும் சேர்ந்து ஒரு இனமாகவும், அதாவது ஒரு கூட்டத்தாராகவும், யூதா கோத்திரம் மட்டும் தனித்து நிற்கிறது. கர்த்தருடைய கிருபையினால் தாவீது ராஜா வருவது பலத்தால் சவுலின் குடும்பமும் குறைவுபட தொடங்கியது. அதாவது சவுலின் குடும்பம் 11 கோத்திரங்களுடன் ஆண்டது. சவுலின் குமாரனான இஸ்போசேத், யூதா கோத்திரத்தை மட்டும் தாவீது ஆண்டு வந்தார்.
இந்த நிலையில் தாவீது வர பலத்தார் இஸ்போசேத் போற்றிக் கொண்டு வந்தார். இஸ்போசேத்தின் கூட அப்னேர் இருந்து இவ்வளவு காரியங்களையும் நடத்திட்டார். அப்னேர் தளபதியாக இருந்து இந்த நிகழ்வில் ஒரு காரியம் நடைபெற்றது. தாவீதுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். எப்ரோன் அவர்களுக்கு 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். இப்படி தாவீது ராஜா வர எல்லா காரியங்களிலும் செழிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் இஸ்ரவேலின் 11 கோத்திரங்களுக்கு அதிபதியாய் இருந்த ராஜாவாய் இருந்த இஸ்போசேத் அவரும் அவருடைய தளபதியான அப்னேருக்கும் விரோதம் வந்தது. ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது சவுலுக்கு ஒரு மறுமனையாட்டி இருந்தார். அந்த மறுமனையாட்டியை சவுல் ராஜா இறந்த பின்பாக அப்னேர் தனக்கு மனைவியாக கொண்டார். இந்த நிலையில் இஸ்போசேத்திற்கு இது வேதனை அளித்தது. அப்னேரை அழைத்து, நீ இப்படி செய்ததென்ன? என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியை நீ எடுத்துக்கொண்டது என்ன என்று கேட்டார். இதை கேட்டதும் அப்னேர் மிகவும் வேதனைப்பட்டு கோபம் கொண்டு பிரச்சனையாக வந்தது. அதாவது நான் இஸ்ரவேலின் 11 கோத்திரங்களை சேர்த்து ஒட்டு மொத்தமாக உமக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் பொழுது நான் இவ்வளவு காரியங்களை உமக்காக நான் செய்திருக்கும் போது, அதாவது சவுலின் குமாரனான இஸ்போசேத் என்னும் ராஜாவுக்கு செய்திருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு பெண்ணின் விஷயத்தில் என்னை நீ குற்றம் கண்டுபிடிக்கலாமா என்று அப்னேர் பேசி இருவரும் பகைத்துக் கொண்டார்கள். இது தவறான ஒரு காரியமாய் இருக்கிறது. இஸ்போசேத் கேட்டது அப்னேருக்கு மிகுந்த கோபத்தையும் உக்கிரத்தையும் உண்டாக்கியது. இதனால் அப்னேர் மிகவும் கோபம் கொண்டு, நான் இந்த மற்ற ஜனங்களை இங்கிருக்கிற இந்த ஜனங்களை எல்லாம் நான் தாவீதுக்கு ராஜாவாய் ஏற்படுத்துவேன். இப்பொழுது சவுலின் குமாரனான உம்மை ராஜாவாக்கினேன். அப்படி அல்லாமல், ஏனென்றால் அப்னேர் முயற்சி செய்துதான் இவ்வளவு 11 கோத்திரங்களையும் ஒன்று சேர்த்து இஸ்போசேத்தை ராஜாவாக்கியது. அதனால் அதே அப்னேர் சொல்லுகிறார், நான் செய்த இந்த காரியத்தை நான் அப்படியே தாவீதுக்கு செய்வேன். தாவீதினிடத்தில் இந்த தேசத்தை ஒப்படைப்பேன் என்று சொல்லி முடிவெடுத்து கோபமாக சென்று விட்டார். அதன் பின்பாக அப்னேர் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை தாவீதினிடத்தில் அனுப்பி, நான் இந்த தேசத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்க விரும்புகிறேன். நீர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணும் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அப்னேர் அனுப்பின ஜனங்கள் தாவீதினிடத்தில் போய் பேசினார்கள். அப்படி பேசும்போது தாவீது ராஜா, அப்படியானால் நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆனால் வரும்போது மீகாலை என்னிடத்தில் அழைத்து வர வேண்டும். மீகால் தாவீதின் முதல் மனைவி, சவுலின் குமாரத்தி. தாவீது ஓடிப்போன பின்பு மீகாலை சவுல் பல்தி என்கிற ஒரு மனிதனுக்கு திருமணம் செய்து விட்டார். ஆனால் முதலில் அந்த மீகால், சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதுக்கு தான் திருமணம் செய்யப்பட்டார். அதனால் தன்னுடைய மனைவியை அழைத்து வரும்படி தாவீது சொன்னார். இப்படி சொன்னதும் அப்படியே அப்னேரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். தாவீது இஸ்போசேத்துக்கு செய்தி அனுப்பினார், என்னுடைய மனைவியாகிய சவுலின் குமாரத்தியாகிய மீகாலை அழைத்து அனுப்பும் என்று. அப்னேர் போய் பல்தி இடத்தில் மீகாலை அழைத்து வர கிளம்பினார். அப்பொழுது மீகாலின் கணவனான பல்தியே பின்னாடி அழுது கொண்டே வந்தான். என் மனைவி விட்டு விடுங்கள், எழுத்து கொண்டு போகாதிருங்கள் என்று அழுது கொண்டே வந்தான். அப்னேர் மிரட்டி, போகிறாயா, திரும்பி போகிறாயா இல்லையா என்று மிரட்டி அனுப்பிவிட்டு மீகாலை அழைத்து வந்து விடுகிறார். பின்பு அப்னேர் தன்னுடன் கூட 20 பேரை அழைத்து கொண்டு தாவீதை போய் சந்திக்கிறார். அப்படி சந்திக்க போகும்போது தாவீது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணுகிறார். இந்த சம்பவம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது தாவீதின் தளபதியான யோவாப் அங்கு இல்லை. இவர்கள் எல்லோரும் வந்து பேசி முடித்து விட்டு சென்று விடுகிறார்கள். எல்லோரும் பேசுகிறார்கள், விருந்து செய்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். யோவாப் புறப்பட்டு போன பின்பு
அப்னேரும் அவரோடு கூட வந்தவர்களும் புறப்பட்டு போன பின்பு யோவாப் அங்கு வருகிறார். அங்கு வந்தவுடன் யோவாப் சொல்லுகிறார், என்ன அங்கு வந்த மனிதனை நீர் கொன்று போடாமல் விடலாமா? ஏன் அவனை விட்டீர் என்று தாவீதிடம் கேட்கிறார். அதற்கு தாவீது நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லுகிறார். தாவீது ராஜா அப்படி இருக்கும் போது அப்னேர் புறப்பட்டு வெளியே போகிறார். போன பின்பு தாவீதுக்கு தெரியாமல் அப்னேரை அழைத்து வரும்படி ரகசியமாக ஆள் அனுப்பி அப்னேரை அழைத்து வர செய்து ஒரே குத்தாக குத்தி கொன்று போடுகிறார். அதாவது தன் தம்பியாகிய ஆசகேலை குத்தி கொன்ற அப்னேரை நானும் அப்படியே கொள்வேன் என்று யோவாப் கொத்து போடுகிறார். இது யுத்தத்தில் நடந்த சம்பவமாய் இருக்கிறது. இப்படியாக யோவாப் பழி வாங்கினார். இதை தெரிந்ததும் தாவீது ராஜா மிகவும் துக்கப்பட்டு அப்னேரை அழைத்து வந்து சமாதானத்தோடு அனுப்பி சமாதானமாக பேச வந்து சமாதானத்தோடு போன மனிதனுக்கு இப்படி நடந்து விட்டதே என்று தாவீதுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்று புரியும்படியாக தானும் உபவாசித்து துக்கம் அனுசரித்து அந்த உடலை அடக்கம் பண்ணினார்கள். அப்பொழுது தாவீது ராஜா சூரியன் அஸ்தமிக்கும் மற்றும் பசியோடு இருந்து உபவாசித்து துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தார். ஜனங்கள் எல்லோரும் இது யோவாப் செய்ததே, தாவீதின் பேரில் எந்த குற்றமும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டார்கள். இப்படியாக அப்னேர் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீதும் அதாவது யோவாப் செய்தது இப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது. தன் தம்பிக்காக பழி வாங்கினார். இப்படி எல்லாம் காரியங்கள் நடந்து முடிந்தது. ஜனங்கள் தாவீதை நம்பினார்கள். தாவீது சொன்னதை எல்லாம் கேட்டார்கள். தாவீது ராஜாவுக்கு நல்ல பெயர் ஜனங்கள் மத்தியில் ஏற்பட்டது. இப்படியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. இந்த காலத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்மிடத்தில் சமாதானமாய் யார் வந்தாலும் அவர்களிடத்தில் நாம் பகைக்க கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது, சமாதானமாய் இருக்க வேண்டும். இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் எப்பொழுதும் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். தாவீது ராஜா கர்த்தருக்கு ஏற்ற வழியில் நீதியின் பாதையில் நடந்தார். அதனால் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தரை கேட்டு கேட்டு எல்லா காரியத்தையும் செய்தார். யூதாவுக்கு போகலாமா என்று கேட்டார். கர்த்தர் போக சொன்னார். அங்கு எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று கேட்டார். எப்பொழுது போ என்று கர்த்தர் சொன்னார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரை கேட்டு கேட்டு செய்ததினால் தாவீது வர வர வளர்ந்து பெரியவரானார். அவர் எல்லா காரியத்திலும் உயர்ந்தவரானார், உயர்த்தப்பட்டார், ராஜாவாய் இருந்தார். என்றும் தாவீதின் குமாரனே என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைக்கும் அளவிற்கு அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் பிரிவானார். அவருக்கு பேரும் புகழும் உண்டானது. இதற்கு காரணம் கர்த்தருக்கு கீழ்ப்படுதலே. கர்த்தர் நம் சிருஷ்டிகர், அவர் நம் தேவன். அவர் சொற்படி நாம் நடக்க வேண்டும் என்பதே முதல் அறிவு, ஞானமாய் இருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் எந்த முடிவை எடுத்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமானதாய் அவருடைய சித்தப்படி அவர் எடுக்கிற முடிவுக்கு நாம் வாழ வேண்டும். நம் வாழ்க்கைக்கு நாம் முடிவு செய்யக்கூடாது. நம் வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைத்து அவர் எடுக்கிற முடிவுக்கு நாம் தலைவணங்கி நடக்கும் போது முற்றிலும் 100% வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். இதுவே ரகசியம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கு இதுவே ரகசியம். தாவீது ராஜாவின் வாழ்க்கையை சாட்சியாக இருக்கிறது. இதை போல நாமும் வாழ்ந்து இவ்வுலக வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று கர்த்தருடைய ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொண்டு நித்திய ஜீவனில் சந்தோஷமாய் இருக்கும். 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம். தாவீது ராஜாவின் நீதியும் உத்தமத்தையும் கர்த்தர் மேல் வைத்திருந்த பக்தி வைராக்கியத்தையும் இந்த செய்தியில் நாம் காணலாம். சவுல் ராஜாவின் குமாரரான யோனத்தானுக்கு ஒரு குமாரன் இருந்தார். அவர் பேர் மேவி போசேத் என்கிற ஒரு குமாரன் இருந்தார். அந்த மகன் 5 வயதா இருக்கும்போது சவுல் ராஜாவும் யோனத்தானும் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது அந்த மகனுடைய தாதியாகிய வளர்ப்பு தாய் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு 5 வயதான அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு காப்பாற்றும்படி ஓடி போகிறார். அதாவது சவுலும் யோனத்தானும் கொல்லப்பட்டது போல யோனத்தானின் குமாரன் கொல்லப்படக்கூடாது என்பதற்காக பாதுகாக்கும்படியாக தூக்கி கொண்டு ஓடுகிறார். அப்படி அந்த பெண் ஓடும் பொழுது தடுக்கி கீழே விழுந்ததினால் அந்த பிள்ளையுடைய
2 கால்களும் முடமாயிற்று. இப்படிதான் மேவி போசேத் அவர் தன் கால்களை நடக்க முடியாத நிலைக்கு ஆளானார். இது ஒரு புறம் இருக்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் குமாரன் இஸ்போசேத் ராஜாவாய் இருந்தார். அப்பொழுது அப்னேர் தாவீதினிடத்தில் போகும்போது அங்கு கொல்லப்பட்டார். அப்னேர் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டதும் இஸ்போசேத் மனம் உடைந்து பயம் அதிகமானது அவருக்கு. அது அவர் இருந்த சூழ்நிலை அப்படி இருந்திருக்கிறது. அது அவருக்கு தெரிந்திருக்கிறது தன்னை கொல்லப் போகிறார்கள் என்று. அதே போல அவர் பயந்தது போலவே நடந்தது. இஸ்போசேத் நினைத்தது போலவே. அதாவது அங்கு படைத்தலைவராக, இஸ்ரவேலின் படைத்தலைவராக 2 பேர் இருந்தார்கள். ஒருவன் பெயர் பானா, இன்னொருவன் பெயர் ரேகாப். இவர்கள் இருவரும் சகோதரர்கள். இவர்கள் இருவரும் இஸ்போசேத்தின் வீட்டிற்கு சென்று நடு வீட்டில் மதிய நேரத்தில் கோதுமை வாங்க போகிறவர்கள் போல உள்ளே போய் அந்த மனிதனை படுத்திருக்கும் போது அந்த மனிதனை கொன்று போட்டார்கள். இஸ்போசேத்தை, அதாவது இஸ்ரவேலின் ராஜாவை கொன்று போட்டு அந்த மனிதனுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு நேராக தாவீது ராஜாவினிடத்தில் போகிறார்கள். அங்கு போய் தாவீது சந்தோஷப்படுவார், அவருடைய எதிரியை கொன்று போட்டோம் என்று நினைத்து கொண்டு இவர்கள் அந்த தலையோடு போய் நாங்கள் இப்படியாக இஸ்போசேத்தை கொன்று போட்டோம் என்று சொன்னார்கள். இதை கேட்டதும் தாவீது ராஜா, நான் சவுலாகிய ராஜாவை கொன்று போட்டேன் என்று ஒருவன் வந்து சொன்னபோது அவனுக்கு செய்ததை நீங்கள் அறியவில்லையா? யாராவது ஒருவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, நீதிமானின் குடும்பத்திற்கு ஒரு தீங்கு செய்து அதனால் எனக்கு பெயர் கிடைக்கும் என்று வந்தால் நான் விட்டு வைப்பேனா என்று சொல்லி, ஒரு நீதிமானுக்கு எதுவும் அறியாமல் தன் வீட்டிலே படுத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு நீங்கள் இப்படி செய்தது என்ன? உங்களை நான் விட்டு வைப்பேனா என்று சொல்லி அந்த 2 பேரையும், பானாவையும் ரேகாவையும் தன் ஆட்களுக்கு ஆணையிட்டு கொன்று போட்டார் தாவீது ராஜா. இப்படியாக சவுலின் குடும்பத்திற்கு தீமை செய்தவர்களை எல்லாம் தாவீது ராஜா கொன்று போட்டார். கர்த்தருடைய பிள்ளை, நீதிமான், அந்த மனிதர்களுக்கு நீங்கள் தீங்கு செய்துவிட்டு என்னிடத்தில் வந்து சொல்லலாமா என்று கொன்று போட்டார். பின்பு இஸ்போசேத்தின் தலையை, இவர்கள் எடுத்து வந்த தலையை எடுத்துக்கொண்டு போய் எப்ரோனிலே அப்னேர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலேயே அந்த தலையையும் அடக்கம் பண்ணினார்கள், தாவீது ராஜாவின் சொல்படி. இதன் பின்பு இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாம் ஒன்று கூடி தாவீது ராஜாவினிடத்தில் வந்தார்கள். வந்து தாவீதிடம் பேசினார்கள். அவர்கள், கர்த்தர் ஏற்கனவே உம்மை குறித்து சொல்லவில்லையா? இஸ்ரவேலின் மந்தையை நீ மேய்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஏற்கனவே உமக்கு கட்டளையிட்டபடி எங்களுக்கு நீர் ராஜாவாக வேண்டும், எங்களோடு உடன்படிக்கை பண்ணும் என்று சொல்லுகிறார்கள். இப்படி அவர்கள் கேட்டதும் தாவீது ராஜா ஒப்புக்கொண்டார். அதன்படி தாவீது ராஜா உடன்படிக்கை செய்தார். அதன் பின்பாக தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஒரு காரியத்தை இந்த காலத்திலும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது இப்பொழுதும் எந்த ஒரு பிரதமரோ முதலமைச்சரோ அவர்கள் அந்த பதவியை பெறுவதற்கு முன்பாக சத்திய பிரமாணம் எடுக்கும் பழக்கம் தேசத்தில் இருக்கிறது. இப்படி செய்கிற பழக்கம் அந்த காலத்தில், தாவீது ராஜாவின் காலத்தில் இருக்கிறது. அதாவது அந்த அரசால போகிறவர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும் ஜனங்களிடத்தில். நான் இப்படியாக உங்களை அரசாளுவேன், நான் இப்படியெல்லாம் உங்களை வழி நடத்துவேன் என்று சத்திய பிரமாணம், கடவுளுக்கு முன்பாக கடவுள் சாட்சியாக இப்படி செய்துவிட்டு பின்பு தங்கள் பதவியை ஏற்றுக்கொள்ளுகிற பழக்கம் என்று வந்தது. இதுவும் வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முறைமைதான். இது அந்த காலத்திலும், தாவீது ராஜாவின் காலத்திலும் இப்படியாக நடந்திருக்கிறது. இதற்கு இந்த வேத பகுதி சாட்சியாக இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து 3000 வருடங்களுக்கு மேலானது. 3000 வருடங்களுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறது. தாவீது ராஜா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் போது 30 வயதுடையவராய் இருந்தார். அவர் 40 வருடம் இஸ்ரவேலை அரசாண்டார். 7.5 வருடம் யூதாவிலும் மிச்சம் உள்ள 33 வருடங்கள் இஸ்ரவேலிலும் யூதாவையும் இரண்டாக ஒன்றும் சேர்த்து இவரே
அரசாண்டார். இதன் பின்பு தாவீது ராஜாவாக முடிசூட்டப்பட்ட பின்பு எருசலேமின் மேல் யுத்தம் செய்ய புறப்பட்டார், எபூசியர் என்னும் ஜனங்களின் மேல். அப்பொழுது எருசலேம் கோட்டைக்குள் மேலே வர முடியாது. அதாவது எருசலேம் 3 பக்கங்களிலும் பள்ளத்தாக்குகளால் சூழப்பட்டிருந்தது. அதனால் மேலே ஏறி வர முடியாது என்று எபூசியர் நினைத்து அவர்கள் தாவீது ராஜாவின் இடத்தில் சவால் விடுகிறார்கள். உன்னை குருடரும் சப்பானிகளும் தடுப்பார்கள், மேலே வர முடியாது, எங்களை ஜெயிக்க முடியாது என்று சவால் விட்டார்கள். இப்படி சொல்லிய போது தாவீது மும்முரமாக யுத்தத்தில் ஈடுபட்டார். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார். அதை வெற்றி பெற்று சீயோன் கோட்டையை பிடித்தார். கர்த்தர் கூட இருந்ததினால், தாவீது ராஜாவோடு இருந்ததினால் இந்த காரியம் நிறைவேறிற்று. கர்த்தருடைய பலத்தினால் தாவீது வர வர பலப்பட்டார். இந்த காரியம் எல்லாம் நடந்து முடிந்ததும் அங்கு இதன் பின்பாக தீருவின் ராஜா தாவீது ராஜாவுக்கு அதிகமான உதவிகளை செய்தார். மரங்களை கொடுத்தார், அரண்மனையை கட்டி கொடுத்தார். தாவீது தீருவின் ராஜாவின் உதவியினால் தாவீதுக்கு ஒரு அரண்மனையை கட்டி கொண்டார். இது எருசலேமில் நடந்தது. அந்த தாவீது கட்டின அந்த கோட்டையை இன்றும் கூட சீயோன் கோட்டை தாவீதின் நகரம் என்று சொல்லப்படுகிறது. எருசலேமின் மலையில் இருக்கிறது, இன்றும் கூட இருக்கிறது. அதற்கு பெயர் அப்படியே இருக்கிறது. இந்த நிலையில் தாவீது ராஜா ஒரு காரியத்தை சிந்திக்கிறார். அதாவது கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பதையும் கர்த்தர் இஸ்ரவேலை வழி நடத்த தன்னை பயன்படுத்துவதையும் புரிந்து கொண்டு தான் பலப்படும்படியாக, தன் ராஜ்யம் பலப்படும்படியாக கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பதையும் இஸ்ரவேலை வழி நடத்த தன்னை பயன்படுத்துவதையும் அறிந்து கொண்ட தாவீது ராஜா மேலும் பல திருமணிகளை, பல மறுமனையாட்டிகளை கொண்டார். அதனால் அவர்களுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள். தனக்கு அதிகமான பிள்ளைகளை பெறும்படியாக இப்படியாக அநேக திருமணங்களை தாவீது ராஜா செய்தார், மறுமனையாட்டிகளை ஏற்படுத்தி கொண்டார். இதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். இச்சையினாலோ அவர் தன்னுடைய சுய பெருமைக்காகவோ அவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை. தன்னுடைய சந்ததி பெருகும்படியாக அவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். இதன் பின்பு இஸ்ரவேலர்கள் ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே வந்து யுத்தத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது தாவீது ராஜா கர்த்தரிடம் கேட்டார், நான் யுத்தத்துக்கு போகலாமா என்று கேட்டார். அதற்கு கர்த்தர், நீ போ, கண்டிப்பாக அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். அதன்படி தாவீது ராஜா புறப்பட்டு யுத்தத்திற்கு சென்றார். பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களை முறியடித்தார். அதன் பின்பாக மீண்டும் 2வது முறையாக பெலிஸ்தர் ரெப்பாயும் பள்ளத்தாக்கு பாகால் பெரேசிம் என்ற இடத்திற்கு வந்தார்கள், மீண்டும் யுத்தத்திற்கு. அப்பொழுது கர்த்தர் 2வது முறையாக தாவீது ராஜா மீண்டும் கேட்கிறார், கர்த்தரிடத்தில் நான் யுத்தத்துக்கு போகலாமா என்று. அதற்கு கர்த்தர், நீ போகலாம், ஆனால் முன்புறமாக போகாமல் பின்புறமாக போக வேண்டும். முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே நீ போக வேண்டும். அந்த இலைகளின் நுனி துளிர்கள், முசுக்கட்டை செடி என்பது இன்றைய காலத்தில் பட்டுப்புழு வளர்ப்பதற்கு மரமாக வளரும், அதை பயன்படுத்துவார்கள். அது மல்பரி செடி என்று சொல்லப்படுகிறது. அந்த செடிகளின் இடத்தில் நீ செல்ல வேண்டும். அதன் நுனி துளிர்களில் கர்த்தர் போகும்போது சத்தம் கேட்கும். அந்த துளிர் செடிகளினுடைய அந்த துளிரின் சத்தத்தில் இலை அசைவது, கர்த்தர் செல்வது உனக்கு தெரியும். அப்பொழுது கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார், நீ பின்னாக சென்று யுத்தம் செய் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். அதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்தில் வந்து அவரே இறங்கி வந்து யுத்தம் செய்திருக்கிறார். தாவீது ராஜாவோடு கூட இருந்து பெலிஸ்தரோடு எதிர்த்து யுத்தம் செய்திருக்கிறார். இந்த முறையும் பெலிஸ்தரை வென்று அந்த இடத்திற்கு பாகால் பிரேசிம் என்ற பெயரை தாவீது ராஜா இட்டார். அந்த இடத்தில் அவர்கள் விக்கிரகங்களை எல்லாம் விட்டு ஓடி போய்விட்டார்கள் பெலிஸ்தர்கள். அதையெல்லாம் எடுத்து தாவீதும் அவருடைய உடன் ஊழியர்களும் எடுத்து அக்கினியினால் சுட்டெரித்து போட்டார்கள். இப்படியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. கர்த்தர் நீதிமானாக தாவீது ராஜாவை உருவாக்கி இருந்தார்.
தாவீது ராஜா மிகவும் நீதியாய் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரின் செய்தியை கேட்டு கர்த்தரின் சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவராய் இருந்தார். யுத்தத்திற்கு போக வேண்டும் என்றாலும் நெருக்கடியான நேரங்களிலும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் வார்த்தையின் அனுமதியின்படியே நடந்து கொண்டார். சில நேரங்களில் கர்த்தர் நீ போக வேண்டாம் என்று சொன்ன இடத்திற்கு உனக்கு ஆபத்து வரும் என்று சொன்னால் அந்த இடத்தில் அவர் இருக்க மாட்டார். நீ போ என்று கர்த்தர் சொன்னால் அந்த இடத்துக்கு போய் விடுவார். முழுமையான கீழ்ப்படிதலை தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளலாம். அவர் மிக சிறந்த கீழ்ப்படிதலுக்கான உதாரணமாக இருக்கிறார். இஸ்ரவேலுக்கே ராஜாவாக இருந்திருந்தும் அவர் கர்த்தருக்கு முன்பாக ஒரு சாதாரண ஒரு அடிமையை போல ஒரு கூலிக்காரனை போல தன்னை தாழ்த்தி கொண்டு நான் ராஜா என்ற கர்வம் இல்லாமல் அந்த மாயையை அவர் பற்றி கொள்ளாமல் உண்மையான சாதாரண நானும் ஒரு மனிதன் என்ற தாழ்ந்த நிலையில் அந்த மனதின் உண்மை நிலையை அறிந்து மனிதர்கள் எம்மாத்திரம் என்பதை அறிந்து உணர்ந்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தினார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் தாவீது ராஜாவின் தாழ்மை, கீழ்ப்படிதல், தேவ சித்தம் அறிந்து செயல்படுதல், கர்த்தருக்காக வாழ்தல் என்ற முழுமையான கீழ்ப்படிதலை, முழுமையான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. கர்த்தருக்கேற்ற காரியங்களில், பரிசுத்தமான காரியங்களில் நாம் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த வேத பகுதி நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் என்ன ஆபத்து நேரிடும் என்று இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்கள் என்றால் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஏனோ தானோ என்று எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம் என்று நினைக்க கூடாது. முக்கியமாக நாம் திருச்சபையில் நாம் ஆராதனைக்கு செல்லும் போது ஒழுங்காக உடை உடுத்தி செல்வது போன்ற, ஒழுக்கமாக அந்த இடத்தில் நடந்து கொள்வது போன்ற காரியங்களில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போதும் ஊழியர்களோடு பேசும் போதும் நாம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். வேத புத்தகத்தையும் பயபக்தியோடு எடுத்து கையாள வேண்டும். ஏனோ தானோ என்ற ஒரு புத்தகத்தை போல நாம் சாதாரண புத்தகம் போல எடுப்பது, தூக்கி எறிவது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இது அடையாளமாக இந்த சம்பவம் இருக்கிறது. இப்படி செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கிபியாவில் இருந்தது. அதை தாவீதின் நகரத்தில் ஒரு கூடாரம் போட்டு அதில் கர்த்தருடைய பெட்டியை வைக்கும்படியாக தாவீது திட்டமிட்டு அதற்கேற்ற காரியங்களை செய்தார். அப்படி இருக்கும்போது ஒரு புது ரதத்தை உண்டு பண்ணி அதில் மாடுகளை பூட்டி அந்த ரதத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கிபியாவில் வீட்டில் இருந்தது. அந்த கிபியாவின் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி கிபியா என்ற ஊரில் அபினதாவின் வீட்டில் இருந்தது. அபினதாவுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவர் அகியா, இன்னொருவர் ஊசா. இந்த 2 பேரும் இருந்தார்கள். அந்த வீட்டில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இந்த நிலையில் அங்கிருந்து தாவீதின் நகரத்தில் கூடாரம் போட்டு அதில் வைக்கும்படியாக தாவீது ராஜா ஏற்பாடு செய்தார், உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வருவதற்கு. அதற்காக பெட்டியை எடுத்து வருவதற்காக ஒரு புது ரதத்தை செய்து அதில் மாடுகளை பூட்டி அந்த ரதத்தின் மேல் இந்த பெட்டியை எடுத்து வைத்து எடுத்து வரும்படியாக எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட நாதஸ்வரம், கிண்ணறம் போன்ற இசை கருவிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் வாசித்து கொண்டு தாவீது ராஜா ஆடி பாடி மிகுந்த சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும், இந்த காலத்தில் பேண்ட் வாத்தியம் வாசித்து கொண்டு திருமண நிகழ்ச்சிகள் செய்வது போல அந்த காலத்தில் மிக சிறப்பாக பெரிய கொண்டாட்டமாக அதிகமான ஜனங்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய பலி செலுத்தி இப்படியாக கொண்டாட்டமாக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்பட்டது. அப்படி அங்கு எடுத்துக்கொண்டு வருகிற வழியில் இவர்கள் ஆடி பாடி எல்லாம் சந்தோஷமாக வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வரும் பொழுது நாகோனின் களம் என்ற இடத்தில் அவர்கள் வந்து சேர்ந்த பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது மாடு திடீரென மிரண்டது. மாடு மிரண்டதும்
அந்த ரதம் சற்று ஆடியது. அதனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சற்று சாய்வது போல இருந்தது, குலுங்கியது. இந்த நிலையில் இதை பார்த்த, அதாவது அகியா என்னும் அபினதாவின் குமாரன் முதலில் சென்று கொண்டிருக்கிறார். ஊசா அவர் வண்டியை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது இந்த பெட்டி அசைவதை பார்த்து இருவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஊசா அந்த பெட்டி விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அதை தடுக்கும்படியாக கையை நீட்டுகிறார். உடன்படிக்கை பெட்டியை தொடவில்லை, தொடுவதற்காக, பிடிப்பதற்காக, சாய்ந்து கீழே விழுந்து விட போகிறதே என்று பிடிப்பதற்காக கையை நீட்டினார். அவ்வளவுதான். அந்த நிமிடமே அவர் இறந்து போனார். இப்படியாக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தொடுவதற்கு கையை நீட்டியதும் அந்த ஊசா என்ற மனிதர் இறந்து போனார். இதை அறிந்த தாவீது ராஜா அந்த இடத்திற்கு பேரேஸ் ஊசா என்று பெயர் வைத்தார். அது மட்டுமல்லாமல் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிட்டதே என்று உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்திற்கு கொண்டு வராமல் அங்கே இருந்த ஓபேத் ஏதோமின் வீட்டில் உடன்படிக்கை பெட்டியை வைத்தார். அங்கேயே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த வீட்டில் 3 மாதம், அதாவது கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்தது. அந்த வீட்டில் 3 மாதம் கவனித்து பார்த்தார்கள். அங்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த வீடு. அதனால் சந்தோஷப்பட்டு மீண்டுமாக தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வருவதற்கு ஏற்பாடு செய்தார். பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அங்கிருந்து ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அப்படி கொண்டு வரும் பொழுது முன்பு போலவே இசை கருவிகள் வாசிக்கும்படியாகவும் நடனம் ஆடிக்கொண்டும் சந்தோஷமாக உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது தாவீது ராஜாவாய் இருந்தும் அவர் ஒரு சணல் நூல் வஸ்திரம் தரித்து கொண்டு, சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு அவர் ஆடி பாடி தன்னை தாழ்த்தி உடன்படிக்கை பெட்டியின் முன்பாக ஆடி பாடி கொண்டு வந்தார். ராஜா என்று கம்பீரமாக உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்காமல் அவர் தன்னை தாழ்த்தி ஆடி பாடிக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தார். இப்படி வருவதை எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் மேலிருந்து மீகாள் பார்த்தால், மீகாள் சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதின் மனைவியாய் இருந்தாள். இப்படி தாவீது ராஜா நடனமாடிக்கொண்டு வருவதை சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் மேலிருந்து, தாவீதின் மனைவியாய் இருந்த மீகாள் பார்த்தார் அங்கே இருந்து. அப்பொழுது தாவீது ராஜா நடனம் ஆடுவதை கண்டு அவருக்கு பிடிக்கவில்லை, மீகாளுக்கு பிடிக்கவில்லை. இவ்வளவு கம்பீரமாக வர வேண்டியவர் இப்படி என் கணவர் வருகிறாரே என்று வேதனைப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு அவருக்கு அது பெருமையாக இல்லாமல் அதை அவமதித்தார். தாவீது தன்னை தாழ்த்தி கொண்டு வந்தது, தாழ்த்தி கொண்டு நடனமாடி உடன்படிக்கை பெட்டியை பத்திரமாக சந்தோஷமாக கொண்டு வந்தது, கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தியது போன்ற காரியங்கள் மீகாளுக்கு பிடிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லாரும் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பலி செலுத்தப்பட்டது. எல்லோருக்கும் பலி செலுத்தப்பட்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அப்பமும் இறைச்சி துண்டும் ஒருபடி திராட்சை ரசமும் கொடுக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாரையும் தாவீது ராஜா ஆசீர்வதித்தார். எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டு சென்று விட்டார்கள். அப்பொழுது தாவீது ராஜா தன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கும்படியாக திரும்பினார். அப்பொழுது மீகாள் எழும்பி வந்து, நீர் இப்படி செய்வானேன்? மற்ற பெண்கள் முன்னிலையில் இப்படி வஸ்திரத்தை உரிந்து போட்டு நடனமாடிக்கொண்டு ஒரு ராஜாவாகிய நீர் இப்படி வரலாமா என்று மீகாள் பேசினார். இதை கேட்ட தாவீது ராஜா, உன் தகப்பனாகிய சவுலினிடத்திலிருந்து ராஜ்யபாரம் என்னிடத்திற்கு கர்த்தர் கொடுத்தார். நான் எவ்வளவு அற்பமானவன், அப்படி இருந்தும் எனக்கு கர்த்தர் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். இப்படி செய்திருக்கிற அவருக்கு முன்பாக நான் இன்னும் அற்பனும் நீசனுமாய் என் இருதயத்தில் இருக்கிறேன். நான் இன்னும் என் இருதயத்தில் நான் இன்னும் என்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு சாதாரணமானவன், நான் மேன்மைக்குரியவன் அல்ல என்று தன்னை மிகவும் தாழ்த்தி நான் கர்த்தருக்கு முன்பாக ஆடினேன், பாடினேன், கர்த்தரை மகிமைப்படுத்த செய்தேன் என்றார். தன்னை இன்னுமாய் அவர் தாழ்த்தி பேசினார். இப்படி தன் கணவரும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய தாவீதின் நீதியான செயலை
தவறாக அவமதித்ததினால் மீகாலுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. குழந்தை பாக்கியம் அவருக்கு இல்லாமல் போனது. கர்த்தருடைய பிள்ளைகளை நிந்திப்பது எவ்வளவு தவறு என்பதையும் இந்த செய்தியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் இந்த மாதிரி காரியங்களில் தவறு செய்வது உண்டு, அதிகமாய் தவறு செய்வது உண்டு. அதாவது கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். கௌரவம், பெருமை என்றெல்லாம் பார்க்க கூடாது. அது தவறான செயல். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாம் தாழ்த்தி எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக திருச்சபையில் பாட்டு பாடுவது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது போன்ற காரியங்களை செய்ய வேண்டும். நான் பெரிய ஆள் என்று நினைக்க கூடாது. அது தவறான காரியம். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களையே நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நாம் எவ்வளவு சாதாரணமானவர்கள் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். கர்த்தர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். இந்த அண்ட சராசரமும் மிகவும் பெரியதாய் இருக்கிறது. கோள்கள், நட்சத்திரங்கள், பால்வழி மண்டலங்கள், அண்டங்கள், கேலக்சி என்று சொல்லுகிறோம். இவைகள் எல்லாம் பார்க்கும்போது மிக மிக பெரியதா இருக்கிறது. அதில் நாம் ஒரு பூமி ஒரு துகள் போல இருக்கிறது. இந்த பூமி துகளில் நாம் அதிலும் மிகச்சிறிய துகள் போல் இருக்கிறோம். நம்மை மேன்மை பாராட்டி கொள்ள ஒன்றும் இல்லை. நாம் பெரிய ஆள் என்றெல்லாம் எதுவும் இல்லை என்பதே சத்தியமான உண்மை. நாம் மிகவும் சிறியவர்கள். நம் வாழ்நாட்கள் மிகவும் அற்பமானது. ஒரு குறுகிய காலகட்டம் வாழ்ந்து முடிகிற ஒரு வாழ்க்கைக்குள் நாம் வாழ்க்கை என்னும் ஒரு வட்டத்திற்குள் நுழைந்து வெளியே வருகிறோம். இதற்குள் மேன்மை, தாழ்மை போன்ற காரியங்கள் இருக்கின்றன. நாம் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்காக இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு பட்டுப்புழு கூடு கட்டும், அது போல ஒரு கூட்டுக்குள் நுழைந்து வாழ்ந்து விட்டு நாம் மீண்டும் வெளியே வருகிற ஒரு காலம். மனித வாழ்வு இந்த பூமியில் என்பது ஒரு குகைக்குள் நுழைந்து வெளியே வருவது போல அந்த குறிப்பிட்ட காலம் மட்டுமே நாம் இங்கே இருக்கிறோம். இது ஏதோ ஒரு தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை முறையாக தோன்றுகிறது. அப்படி இருக்கும்போது இங்கு இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச காலத்தில் நீதியின்படியும் நேர்மையின்படியும் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது நம்முடைய அடுத்த கட்டம், இந்த பூமியை விட்டு அடுத்த கட்டம் நாம் நல்ல நிலைக்கு செல்ல முடியும். அதற்கான ஒரு பரீட்சையாகவே இது ஒரு டெஸ்டிங் பீரியட் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது. மனித வாழ்வு என்பது ஒருவித டெஸ்டிங் பீரியட் என்று சொல்லலாம். இதற்குள் நாம் நுழைகிறோம். இந்த சோதனைக்குள் நுழைந்து அதை நாம் நல்லபடியாக நீதியின்படி வாழ்ந்து முடிக்கும் போது வெற்றியின் கிரீடம் நமக்கு கிடைக்க போகிறது. அது நித்திய ஜீவனாய் இருக்கும். ஒருவேளை நாம் தவறு செய்து உலக இச்சைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்யும் போது இந்த வாழ்க்கையின் முடிவு என்பது நரகத்தில் போய் முடிந்து விடுகிறது. அப்பொழுது நரக ஆக்கினையை நித்தியமாக அனுபவிக்க வேண்டும். இப்படி இந்த வாழ்க்கை முறைகளை புரிந்து கொண்டு மன தெளிவுடையவர்களாக விஞ்ஞானத்தை நாம் வானவியலை நன்கு கற்க வேண்டும். அதை தெரிந்து கொள்ளும் போது நம்மை நாம் தாழ்த்துவதற்கு மிகவும் ஏதுவாய் இருக்கும். தாவீது ராஜா மிகவும் தன்னை தாழ்த்தினார். அதனால் கர்த்தர் அவரை உயர்த்தினார். 40 வருடங்கள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து ராஜாவாக அரசாண்டார். இன்றும் கர்த்தருடைய சன்னதியில் வீற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட மேன்மையான காரியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? வாழ்க்கை என்பது ஒரு முறை. அதை நீதியின் பாதையில் நடந்து வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்வோம். இவ்வுலக வாழ்க்கையின் மேன்மை என்பதும் ஒன்றும் இல்லை, சிறுமை என்பதும் ஒன்றும் இல்லை. எல்லாம் அன்றாட பொழுதில் அன்றாடம் அனுபவிக்கும் சந்தோஷங்களும் இன்பங்களும் துன்பங்களும் உணர்வுகள் மட்டுமே. இது நிரந்தரம் அல்ல. இது ஒரு கூடாரம் போன்ற வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை. இதை பெரிதாக நினைத்து கொண்டு நாம் மேன்மை பாராட்டாமல் இது மிகச் சிறியது என்பதை உணர்ந்து கொண்டு உண்மை நிலையை அறிந்து கொண்டு வாழ்ந்தால் நலமாயிருக்கும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம். தாவீது ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சுற்றிலும் சமாதானம் உண்டாகும்படி செய்தார். ஒரு நல்ல இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்பொழுது தாவீது ராஜா சமாதானமாய் இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் மனதில் தோன்றியது, நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட ஒரு நல்ல வீட்டில் நான் குடியிருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ கூடாரத்தில் இருக்கிறதே.
கர்த்தருக்கு ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது ராஜாவின் இருதயத்தில் தோன்றியது. இதை நாத்தான் தீர்க்கதரிசியிடம் அவர் சொன்னார். அப்பொழுது தாவீது ராஜா, இதில் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். எப்பொழுதும் தாவீது ராஜா ஒரு தீர்க்கதரிசியை சார்ந்து அவருடைய சொற்படி கேட்டு நடப்பதை அவர் வாழ்க்கையில் பழக்கமாக வைத்திருந்திருக்கிறார். முதலில் சாமுவேல் ஐயாவுடன் கூடவே இருந்தார், அவர் மரணம் அடையும் வரை. அதன் பின்பு நாத்தான் தீர்க்கதரிசியிடம் கேட்டே செய்திருக்கிறார். இந்த காரியத்தை கூட அவரிடத்தில் தான் பேசுகிறார். நாமும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு தீர்க்கதரிசியின் ஆலோசனையோடு நாம் வாழ்வது, தொடர்ந்து தீர்க்கதரிசியின் செய்திகளை கேட்பது நமக்கு நலமாயிருக்கும். ஏஞ்சல் டிவி போன்ற நல்ல தீர்க்கதரிசன டிவி சேனல்களை பார்ப்பதும், அவர்களுடைய ஆலோசனை, கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பதும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் நலமாயிருக்கும். இதை கேட்ட நாத்தான் தீர்க்கதரிசி ஐயா தாவீது ஐயாவின் விருப்பத்தை கேட்டார். அதையின்படி செய்யும், உம்முடைய விருப்பத்தின்படி செய்யும், நல்ல காரியம்தானே என்று சொன்னார். கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், உம்முடைய மனதில் தோன்றியபடி செய்யும் என்று சொன்னார். இப்படி சொல்லிவிட்ட பின்பு மறுநாள், அடுத்த நாள் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியிடம் பேசினார். கர்த்தர் பேசி சொல்லியதை நாத்தான் ஐயா, தீர்க்கதரிசி ஆகிய நாத்தான் ஐயா தாவீதினிடத்தில் சொல்லுகிறார். அது என்னவென்றால், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் எப்பொழுதாவது நான் யாரிடமாவது எனக்கு கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட ஒரு வீட்டை உண்டு பண்ண வேண்டும் என்று எப்பொழுதாவது நான் கேட்டிருக்கிறேனா என்று கர்த்தர் கேட்டார். எகிப்திலிருந்து புறப்பட்டது முதல் நான் கூடாரத்தில் வாசம் பண்ணி இருக்கிறேன், கூடாரத்தில் உலாவி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நீ கட்டுவாய் என்று தாவீதினிடத்தில் கர்த்தர் கேட்டார் என்று நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீ எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நீ கட்டுவாய்? உன்னால் அது முடியாது என்ற பொருளில் கர்த்தர் சொன்னார். இன்னும் அதிகமாய் கர்த்தர் மனம் திறந்து அதிகமான காரியங்களை தாவீது ராஜாவுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி அனுப்பினார். அதாவது, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டது முதல் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள். அவர்களை நான் போஷித்தேன், வழி நடத்தினேன். இப்பொழுதும் அவர்கள் அந்நிய மார்க்கத்தாரோடு, நியாயக்கேட்டின் மக்களோடு கூட இருந்து அவர்கள் கஷ்டப்படாதபடிக்கு அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை கட்டளையிட்டேன். இந்த இடத்தில் அவர்கள் சந்தோஷமாக சமாதானமாக வாழ வேண்டும். அவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அந்நியரோடு போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு நான் இறங்கினேன். இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த, ஆளுகை செய்து, அவர்களை நீதியின்படியும் நியாயத்தின்படியும் வழி நடத்த உன்னை ஏற்படுத்தினேன். இப்படி நீ செய்யும் பொழுது உன்னுடைய ராஜ்ய பாரத்தை நான் நிலைநிறுத்துவேன். நீ எனக்கு தேவாலயம் கட்ட மாட்டாய், உன்னுடைய குமாரனே அதை செய்வான். உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். சவுலுக்கு செய்தது போல அல்ல, உன்னுடைய ராஜ்ய பாரத்தை உன் சந்ததிக்கு நான் நிலைநிறுத்துவேன். அவர்கள் தவறு செய்யும் போது மனிதர்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பேன். ஆனாலும் சவுலுக்கு செய்தது போல ராஜ்யபாரத்தை நீக்கிவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்படியாக பல ஆசீர்வாத காரியங்களை தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் சொன்னார். இதையெல்லாம் கேட்ட தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு, கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் கேட்பதற்கு எனக்கு மனதைரியம் இல்லை. நீர் சொல்லியதினால் அந்த மனதைரியம் எனக்கு வந்தது. என் சந்ததியை ஆசீர்வதியும், என் ராஜ்யபாரத்தை நிலைநிறுத்தும், நீர் ஆசீர்வதியும் என்று சொன்னார். இப்படியாக தாவீது ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதன் பின்பாக தாவீது ராஜா மற்ற நாடுகளோடு யுத்தத்திற்கு சென்றார். பெலிஸ்தர்களோடு யுத்தம் செய்து அவர்களை முறியடித்து வெற்றி பெற்றார். அதே போல மோவாபியரோடு சண்டையிட்டு அவர்களையும் முறியடித்தார். அடுத்தது சீரியர்கள் வந்தார்கள், அவர்களோடு சண்டையிட்டு அவர்களையும் முறியடித்தார். இப்படி சுற்றிலும் இருக்கிற அநேக ஜாதிகளோடு தாவீது ராஜா
முற்றுகையிட்டு அவர்களை தோற்கடித்து வெற்றி பெற்று இஸ்ரவேல் தேசத்தை உறுதிப்படுத்தினார். இப்படியாக தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் ஜனங்களை இஸ்ரவேலை அரசாண்டார். ஜனங்கள் சமாதானத்துடன் இருந்தார்கள். தாவீது ராஜாவின் வாழ்க்கை முறை, ஒரு தனி மனிதனின் நற்குணங்கள் ஒரு தேசத்தை, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு ஜனத்தை ஆசீர்வதிப்பதற்கும் நற்காரியங்கள் நடப்பதற்கும், ஒரு தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனமே சந்தோஷமாய் இருப்பதற்கும் காரணமாய் அமைந்தது. இப்படியாக தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான் என்ற வேத வாக்கியம் தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட்டிருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை நாம் தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஒன்றும் இல்லை என்று உணரும் போது நாம் உயர்த்தப்படுகிறோம். அந்த உயர்த்துதல், அந்த மேன்மை நம்மை பாதிக்காது. அதனால் பொல்லாத சாத்தான் பரலோகத்திலிருந்து கீழே விழுந்தது போல, கேருப் விழுந்தது போல நமக்கும் நடக்காது. அதனால்தான் கர்த்தர் மேன்மை பாராட்டுதலை ஒழிக்கும்படி நம்மை சொல்லுகிறார். பெருமை என்பது கர்த்தருக்கு அருவருப்பானது, அது பொய்யானது. மனிதர்கள் சிறியவர்கள், எல்லோரும் சின்னவர்களே, ஒரு சாதாரணமானவர்கள்தான். கர்த்தரால் படைக்கப்பட்ட மனிதர்கள்தான். அப்படி இருக்கும்போது நம்மை நாமே உயர்த்துவது என்பது ஒரு பொய். அதாவது 50 கிலோ எடையுள்ள ஒரு மனிதன் தன்னை 100 கிலோ என்று சொல்லிக் கொண்டால் அது எப்படி பொய்யோ அதே போன்றதுதான். இப்படியாக நம்மை நாம் எந்த காரியத்திலும் உயர்த்தி கொள்ளக்கூடாது. ஒருவன் தன்னை பலசாலி என்று நினைத்தால், நான் என்னை பெரியவன், நான் மிகப்பெரிய பலசாலி என்று நினைத்தால், அவனால் ஒரு 500 கிலோ எடையை கூட தூக்க முடியும். நான் எவ்வளவு பலசாலி என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அந்த நாளில் அவன் காய்ச்சல் வந்தால் அந்த மறுநாள் அவனால் எழுந்திருக்க கூட முடியாது. அவன் படுத்திருக்கிற நிலையில் இருக்க வேண்டி இருக்கும், சோர்வாய் இருக்கும். 500 கிலோ அல்ல, 50 கிலோ கூட அன்று காய்ச்சல் வந்து விட்டால் அவனால் தூக்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய் கிருமி ஒரு மனிதனை படுக்கையில் வீழ்த்து விடுகிறது. 500 கிலோ எடையுள்ள ஒரு பொருளை தூக்க பலமுள்ளவன் கூட படுத்து விடுவான். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அவன் அற்பமானவன், பெரிய ஞானி என்று சொல்லிக் கொண்டாலும் அவன் உறங்கும் போது அவன் ஞானம் எங்கே போகிறது? அவன் இறந்த பின்பு அவனுடைய ஞானம் எங்கே போகிறது? ஏன் சில நேரங்களில் தன்னை மறந்து ஒரு துன்ப நேரத்திலோ துயரத்திலோ அல்லது தன்னை மறந்த நிலையில் அவன் தற்செயலாய் சிறு சிறு தவறுகளை கூட செய்து விடலாம். அவன் ஞானமும் அவனை விட்டு மறைக்கப்படலாம். சூழ்நிலைகள் மாறினால் எல்லாம் மாறும். அதனால் கர்த்தருக்கு முன்பாக உயர்த்துவதற்கு மனிதனிடத்தில் எதுவும் இல்லை என்பதே உண்மை. இதுவே சத்தியம். நான் என்னை உயர்த்தி கொள்வேன், நான் இவ்வளவு உயர்ந்தவன் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஒருவேளை நாம் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்களாய் இருந்து, நான் மிகவும் பரிசுத்தமானவன், நான் மிகவும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன், நான் மிகவும் தாழ்மை உள்ளவன் என்று நம்மை நாம் நினைத்து கொண்டால் அதுவும் மேன்மை பாராட்டலே. ஏனென்றால் இப்படியெல்லாம் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நமக்கு கொடுப்பதும், இப்படிப்பட்ட நற்காரியங்களை நமக்கு போதிப்பதும் கர்த்தரே. அவர் சொல்லி கொடுத்த காரியங்களை, அவர் கொடுத்த வாழ்க்கை முறைகளை, அதை பயன்படுத்தி தான் நாம் வாழ்கிறோம். நம்மையே அவர்தான் படைத்திருக்கிறார். அதனால் அவருக்கு முன்பாக நம்மை உயர்த்துவதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தியுள்ளவர்கள் யாரும் தன்னை மேன்மை பாராட்ட மாட்டார்கள். இதை ஒரு செய்யுளில் தமிழில் சொல்வார்கள். அதாவது, நிறை குடம் தழும்பாது, குறை குடம் கூத்தாடும் என்று சொல்வார்கள். நிறைந்த நெல்மணிகள், நன்றாக விளைந்த நெல்மணிகள் தலை வணங்கி நிற்கும். ஆனால் இன்னும் அரிசி வராத நெற்பயிர்கள், அதாவது இப்பொழுதுதான் துவங்கி இருக்கிறது, பிஞ்சாய் இருக்கிறது அந்த நெல்லின் பூக்கள், அது பூவிட்டு காயாக சிறு காயாக வளர தொடங்கி இருக்கிறது. உள்ளுக்குள் இன்னும் அரிசியே வந்திருக்காது. அவைகள் பார்த்தால் நிறைவாக நிமிர்ந்து நிற்கும். அது எந்த அளவுக்கு அதற்குள் அரிசி முற்றி பெரிதாக வளர்கிறதோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தாழ்த்தி
தலைவணங்கி நிற்கும். அது நெல் முற்றியது என்றால் அதற்கு அடையாளமே அது தலைவணங்கி நிற்பதுதான். அதே போல பூரண ஞானம் உள்ளவர்கள் தன்னைத்தான் தாழ்த்துவார்கள். அது ஞானமான செயல். தன்னை உயர்த்தி கொள்கிறவன் கண்டிப்பாக மதியற்றவன் என்றே சொல்லலாம். அவனுக்கு மதி இருந்தால் அவன் அப்படி செய்ய மாட்டான். எந்த மனிதனும் நம்மை நாம் உயர்த்தி கொண்டு மூடனாய் வாழக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்த ஞானிகளாக இருக்க வேண்டும். ஞானிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இன்பம் துன்பம் இல்லை என்று சொல்வார்கள். காரணம், அவர்கள் தங்களை உயர்த்துவதில்லை. அதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். தாவீது ராஜாவின் வாழ்க்கையை ஆராய்ந்து அறிந்து பார்த்து கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று அவரே சொல்லியிருக்கிறாரே வேதம் முழுவதும். அப்படி இருக்க அந்த மனிதனின் வாழ்க்கையை, தாவீது ராஜாவின் வாழ்க்கையை ஆராய்ந்து அறிந்து அவர் செய்த தவறுகளை விட்டுவிட்டு அவர் செய்த நல் காரியங்களை நாமும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு பின்பற்றி வாழ்ந்து சமாதானமாய் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நாமும் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.